எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இருப்பா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. என்ன நான் மட்டும் ஒதுக்கப்பட்டவனா? நான் எல்லாம் சாப்பிடலாம். இப்ப நான் மட்டும் சாராய கடைக்கு போனா பாஸ்டர் ஜான் வந்திருக்காரு, அதனால டாஸ்மாக்ல சாராயம் கொடுக்க கூடாது அப்படி சட்டமா? கட்டாயம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? சாராயத்தை குடிக்க எனக்கு அனுமதி இருக்கா இல்லையா? இல்லையா? காசை கொடுத்த உடனே அவன் சாராய பாட்டில கையில கொடுப்பான். ஆனா எனக்கு அது என்னவா இருக்காது? தகுதியா இருக்காது. நான் கர்த்தருடைய பிள்ளை. உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் எனக்கு, தானியலுக்கு எல்லாம் சாப்பிட அதிகாரம் இருக்கு. ராஜாவே கொடுக்காரு, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஆனா ராஜாட்டே என்ன சொல்லிட்டான்? எனக்கு வேண்டாம் ராஜா, நீ உள்ளதை நீ சாப்பிடுயா, எனக்கு பருப்பு கறி சோறு கொடு. அதை சாப்பிட்ட பிறகு அவன் செழிப்பா இருக்கான், பொலிப்பா இருக்கான். பாருங்க, இங்க அவன் வைராக்கியமாக இருந்ததுனால அதிகாரிகள் கண்களிலே தேவன் தயை கிடைக்க வைத்தார். வைராக்கியம் பாராட்டினதுனால கர்த்தர் என்ன பண்ணாரு? அதிகாரிகள் கண்கள்ல தயை கிடைக்க வைத்தார். ஹல்லேலூயா. அப்ப அதிகாரிகள் கண்கள்ல தயை கிடைக்கணும். உலகத்துல உங்களுக்கு தயை கிடைக்கணும்னா நீங்க கர்த்தரை குறிச்ச வைராக்கியம் வேணும்.